பியூட்டிஃபுல்லான வெற்றி தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு அது நாம் தமிழருக்கு தான். ஓகே, நான் வந்து நிறைய தொகுதிகளில் 3வது இடம் வந்து பெரிய அதிமுக கிட்ட எல்லாம் வந்து டஃப் ஃபைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமா, பெரிய வியப்பக்கூடிய விஷயம் அது. 1 லட்சம் ஓட்டுக்கு மேல வந்து கிட்டத்தட்ட 10 தொகுதியில் வாங்கியிருக்காங்க. 3ஆம் இடம் 2-3 தொகுதியில் வந்திருக்காங்க. அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாவே அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுறாங்க. தட் பியூட்டிஃபுல் திங். அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். மற்ற எல்லாருக்கும் வந்து இப்படி அப்படி ரெண்டு சைடுமே இருக்கும். ஒருத்தருக்கு வந்து நான் இப்போ ஏடிஎம்கேவோட ப்ளஸும் சொல்லுவேன், மைனஸும் சொல்லுவேன். டிஎம்கேவோட ப்ளஸும் சொல்லுவேன், மைனஸும் சொல்லுவேன். பிஜேபிக்கு ப்ளஸ் மைனஸ் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனால் ப்ளஸ் மட்டுமே சொல்லி மைனஸ் சொல்ல முடியாத ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் மட்டும்தான். தனித்து நின்று போட்டிட்டு 20 ஆண்கள் 20 பெண்கள் முடிவு பண்ணி 10 பைசா செலவழிக்கிற வழி இல்லாமல் எந்த கேண்டிடேட் பேரும் யாருக்குமே தெரியாமல் 40 தொழில் நம்ம எத்தனை கேண்டிடேட் பேர் யாருக்கு தெரியும்? நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கேண்டிடேட் பேர் சொல்கிறோம். இவங்க யார் கேண்டிடேட்னே தெரியாமல் பாலிசி இல்லாமல் பார்ட்டி சிம்பிள் மாற்றி கடைசி நேரத்தில் பார்ட்டி சிம்பிள் மாற்றி மக்களவை தேர்தலில் புரியுங்களா? இவர் போய் டெல்லியில் என்ன செய்ய போறாருன்னு யாருமே யோசிக்கல. நீ ஜெயிச்சு விட்ட ஒரு 5 MP நீ டெல்லி என்ன செய்ய போற அப்படி கூட யோசிக்கல. இந்த கட்சிக்கு ஓட்டுன்னு முடிவு பண்ணாங்க. அது வந்து கூடி இருக்கு. 35 லட்சம் ஓட்டு வந்திருக்கு. 8.2% வாக்கு வந்திருக்கு. இது வந்து பெரிய வளர்ச்சி. 1, 3, 7 அப்படின்னு போட்டு இப்போ வந்து 8 வந்து நிற்குது. இது நான் வந்து ஏற்கனவே போன முறையே சொன்னேன். நான் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன். நாம் தமிழர் கட்சி என்னால் கணிக்க முடியலன்னு சொன்னேன். ஏன்னா நான் இப்போ சொன்ன பாயிண்ட் தான் உங்களுக்கு சேலஞ்ச். புரியல? தனித்து போட்டிடுறது, காசு இருக்காமல் இருக்குது, பெண்கள் ஆண்கள் பாதி போகிறது, மக்களுக்கான தேர்தல் இருக்குது, சிம்பிள் மாற்றுறது, இது எல்லாமே சேலஞ்ச். இதில் வந்து அவங்க 2% ஓட்டு கம்மியாக வாங்கினாங்கன்னா இன்னும் ஒரு தேர்தல் பார்க்கணும், அசம்பிளி அதை எந்திரிச்சு வந்துருவாங்களான்னு. என்னையாவோ கூட வாங்கினாலும் அவங்க கேம்னு சொன்னேன். அவங்க கேம் 2026 அவர் தனித்தே 1-2 எம்எல்ஏக்களை பெற்ற வாய்ப்பு இருக்கு. 2026 விஜய் கூட சேர்ந்தாருன்னா டபுள் டிஜிட்ல எம்எல்ஏ பெற்றுவார்.